மனசுக்குள்ள ஒரு ஆறாவது ரணமான நம்மளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றேன். அந்த மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ல பத்ரகாளியம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு, அதுக்கு பக்கத்துல நெல்லித்துறை, இதெல்லாம் நாங்க ஷூட்டிங் எடுக்க போற ஸ்பாட்டு. அங்க அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேல இருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்தோரத்துல இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ, இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க, இல்லைன்னா இந்த பிக்னிக் பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க, இவங்க எல்லாம் அங்க போய் அந்த ஆத்துல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம். இப்ப நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாம போயிடுவாங்க. என்னன்னா சுழல்ல சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்க கரையோரம் பூரா தேடுறது, அங்க இங்க நல்லா தேடி பார்க்கும் போது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அங்க உள்ள சுழல் இருக்கும், அந்த சுழல் உள்ள இழுத்து எங்காவது போய் பாறைக்கடியில அங்க இங்க எல்லாம் உள்ள எங்க மாட்டிக்கிறது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பா அங்க பக்கத்துல கிராமத்துல இந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அண்டால போய் கேட்டா இல்லைங்க, அது மூச்சு அடக்கி 5 நிமிஷம் எல்லாம் உள்ள இருக்கும்போது எனக்கே சுழல் நான் மாட்டின என்ன ஆகுறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால அப்படின்னு சொல்லி அப்புறம் 1000 2000 2020 ஆள் வசதி பொறுத்து எப்படியா கொஞ்சம் பாடி எடுக்கிறது பாருப்பா தேடி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான், அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான், அப்புறம் 3வது